ஒரு காலத்தில் ஒரு கொடூரமான ராஜா மக்கள் அனைவரையும் சிலைகளை வணங்க கட்டாயப்படுத்தினான். இரவு நேரங்களில் அவர்கள் இரகசியமாக ஒன்று கூடி அல்லாஹ்விடம் தொழுதார்கள். அவர்களின் இதயத்தில் பயம் இருந்தாலும் ஈமான் மிகவும் வலிமையாக இருந்தது. ராஜாவின் வீரர்கள் அவர்களை தேடத் தொடங்கினர். தங்கள் ஈமானை காப்பாற்ற அந்த இளைஞர்கள் நகரத்தை விட்டு தப்பிச் செல்ல முடிவு செய்தனர். மலைகள் வழியாக நீண்ட பயணம் சோர்வாக இருந்தாலும் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்து அவர்கள் நடந்தனர். இறுதியாக அவர்கள் ஒரு அமைதியான குகையை கண்டுபிடித்தனர். அது அல்லாஹ் கொடுத்த பாதுகாப்பான இடம் என்று அவர்கள் உணர்ந்தனர். அந்த குகைக்குள் அவர்கள் கைகளை உயர்த்தி அல்லாஹ்விடம் வேண்டினர். யா அல்லாஹ், எங்களை பாதுகாத்தருள்வாயாக. அல்லாஹ்வின் அதிசயத்தால் அவர்கள் ஆழ்ந்த தூக்கத்தில் ஆழ்ந்தார்கள். அந்த குகை அமைதியால் நிறைந்தது. நாட்கள், மாதங்கள், வருடங்கள், இல்லை, நூற்றாண்டுகளே கடந்து போனது. ஆனால் அந்த இளைஞர்கள் அமைதியாக தூங்கிக் கொண்டிருந்தனர். ஒரு நாள் அல்லாஹ்வின் அனுமதியால் அவர்கள் விழித்தனர். நாம் ஒரு நாள் மட்டும் தூங்கியோமா என்று அவர்கள் ஆச்சரியப்பட்டனர். அவர்களில் ஒருவன் உணவு வாங்க நகரத்திற்குச் சென்றான். ஆனால் அந்த நகரம் முற்றிலும் மாறியிருந்தது. அவன் வைத்திருந்த பழைய நாணயங்களை பார்த்த மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். இது பல 100 வருடங்களுக்கு முன் பயன்படுத்திய நாணயம். அப்போது அனைவருக்கும் உண்மை புரிந்தது. அல்லாஹ் தனது உண்மையான அடியார்களை பாதுகாத்திருந்தான். அஷாபுல் காஃப் கதையோ உலகம் முடியும் வரை ஈமானின் அடையாளமாக இருக்கும்.